ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். திருநெல்வேலியில் இருக்கிற வள்ளியூருன்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிற ஒரு அமானுஷமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக். இப்போ அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 45 ஆகுது. இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அவரோட 22வது வயசில் தான் வந்து இந்த சம்பவம் நடந்து நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அது என்ன ஏதுன்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் மொத்த ஸ்டோரியும் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. கார்த்தி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அப்பனிக்ஸை தான் போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்போட வயசு வந்து பார்த்தீங்கன்னா 22. ஸோ அவரோட சீனியர் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் நைட் டியூட்டி பார்க்குற எக்காரணத்து கொண்டும் அந்த ஹால்ட் பக்கம் போயிடாத, அதுவும் குறிப்பாக நைட்டு 11:47 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கார்த்தி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ ஏதோ வித்தியாசமாக வந்து பேய் கதை நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போல்லாம் எதுவுமே நான் பயப்படலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப சொல்கிறாரு, தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாத, போனாலும் இந்த டைமுக்குள்ளே அங்கேருந்து வெளியில் வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கார்த்தி இதெல்லாம் பொருட்படுத்தவே கிடையாது. அவர் பொருட்படுத்தாமல் என்ன பண்ணனா டார்ச் எடுத்துகிட்டு அந்த ஹால்ட்டு பக்கம் போகிறாரு. ஸோ கார்த்திக் வந்து ஒரு ஆர்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டைமில் அங்கே போன அது மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பக்கம் போகிறாரு. அப்படி போகும்போது தான் வந்து தூரமாக யாரோ ஒருத்தவங்க மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு ட்ராக் கிட்ட நிற்கிறத அவரும் பார்க்குறாரு. இவர் பார்த்துட்டு, அம்மா யாருமா நீங்கள், எதுக்கு இந்த பக்கம் நிற்கிறீங்க, இந்த பக்கம்லாம் நிற்கக்கூடாது, வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துகிட்டு கிட்டேயும் போகிறாரு. ஆனால் இவர் சொல்ல அவங்க அங்கேருந்து நகர்ற மாதிரியே தெரியல. சரி என்ன தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவர் கிட்டேயும் போகிறாரு. கிட்ட போய் டார்ச் எடுத்து முகத்தில் அடிக்கிறாரு. அப்போ தான் ஒரு விஷயமும் தெரிய வருது, அங்கே நிற்கிறது மனுஷன் கிடையாது, அதை தாண்டி வேறு ஏதோ வந்துட்டு. அவர் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் கிடையாது, மூக்கு கிடையாது, மொத்தமாகவே வந்து இந்த ஷோரூம்லலாம் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை எப்படி இருக்குமோ கிடையாது அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் கண் இருக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணு கிடையாது, அது போல் வெள்ளை கலரில் வந்து ஒரு முட்டையை வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் அந்த கண்ணும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே கார்த்தி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அலறிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம் தான் ஒரு ட்ரெயினும் வந்து ஆப்போசிட்டில் வருது. அந்த ட்ரெயின் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து ஒருத்தவங்க ஓடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓட முடியாது. ஸோ அந்த ட்ரெயின் போகிற வேகத்துக்கு அவங்களும் ஓடுறாங்க. ஓடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உருவம் வந்து அப்படியே அந்த ட்ரெயின் கீழே வந்து போய் மறைஞ்சும் போயிடுது. இதை பார்த்தோன்னே கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரில, வந்து அவங்க சீனியர் கிட்ட சொல்கிறாரு. சீனியர்கிட்ட சொன்னோடனே சீனியர் சொல்கிறாரு, நான் தான் உங்ககிட்ட சொன்னல அந்த டைம் அங்கே போகாதன்ட்டு, ஏன் நீ கேட்காம அந்த இடத்துக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டுறாரு. ஸோ திட்டினோடனே கார்த்திக் கேட்குறாரு, என்னங்க ஆச்சுன்னு ஒன்றும் புரியலன்னு கேட்டோடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹால்ட்டு கிட்ட ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் கிட்ட கூட்டிகிட்டும் போகிறாரு. ஸோ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறுக்கல் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஏன் இது ரொம்ப நாளாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்த்திக் கேட்குறாரு. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த இடத்துல இருந்து தான் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் தற்கொலையும் பண்ணிக்கிச்சு. இது இன்றைக்கி நேற்று நடக்கலை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பொண்ணு அங்கே போய் இறந்தும் போயிடுச்சு. அப்படி இறந்து போனது வந்து அந்த பொண்ணோட ஆன்மா வந்து இந்த ரயில்வே ட்ராக்கில் தான் வந்து அலைஞ்சிட்டு இருக்குது. பக்கத்து ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை காதலிச்சிருக்காரு, காதலிச்சு கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 1 மணி நேரம் இருந்திருக்காங்க. இருந்ததுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனான்னு கேட்டிங்கன்னா கூட்டிகிட்டு போல, அந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளியில் வந்துருச்சு. ஸோ வீட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு தான் அசிங்கம், நம்ம வீட்டில் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணு அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா போய் அவங்க உயிரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே மாற்றிக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை கேள்விப்படுறோன்னே கார்த்திக் வந்து என்ன செய்யுதுன்னே புரியல. ஸோ அந்த பொண்ணு விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே வந்து ஒரு பாவம் வருது. இவர் வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் வெயிட் பண்ணுறாரு. மறுவாரம் அதே வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கெலாம் அங்கே போயிடுறாரு. ஸோ 11:30 மணிக்கு அங்கே போயிட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் என்ன எதுனா எனக்கு தெரியாதுமா, ஆனால் உங்கள் கதையை எல்லாத்தையும் நான் கேட்டேன், உங்கள் நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மீன்ஸ் அந்த காலியான இடத்துல வந்து இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரியான கருகின வாடை வருது. கருகின வாடைன்னு சொல்கிறத விட இந்த இரும்பு ரொம்ப நாளாக பழுக்க காய வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரியான ஸ்மெல் இவருக்கும் வருது. எங்கே தான் ஸ்மெல் வரும்னு சுற்றி பார்க்குறாரு. எங்கே அந்த ஸ்மெல் வந்து ஒன்றுமே புரியல. ஸோ இவரும் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் தூரம் போகிறாரு. போயிட்டு மறுபடியும் லைட் அடிச்சுட்டு அங்கே ட்ராக்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்காரு. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அதே உருவம் வந்து ட்ராக்கில் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. அந்த உருவம் கார்த்திக் கை கட்டி இங்கே வான்னு சொல்லி கூப்பிடுது. கார்த்தியை வந்து தன் அறியாமையாக அந்த உருவத்துக்கிட்டையும் போகிறாரு. அந்த உருவத்துக்கிட்ட போய் அந்த உருவத்தோட முகத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி தான் அவருக்கு ஃபஸ்ட் டைம் அந்த உருவத்தையும் பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா ஒரு 12 வயசு இருக்கிற பொண்ணுக்கு எப்படி ஒரு முகம் இருக்குமோ அந்த முகம் இருக்குது. முன்னாடி பார்த்த மாதிரிலாம் வந்து அந்த அடிப்பட்ட மாதிரி அந்த முகம்லாம் மூடி இருந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி அந்த பொண்ணுக்கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, இப்படி நீங்கள் பண்ணிருக்கக்கூடாது தானே, இப்படி பண்ணதுனால பாருங்கள் எத்தனை பேருக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி பேசி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் அறியாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு காதலிக்கிறாரா அப்படின்னு சொல்ல முடியல. பட் இவரால் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மேலேயும் இவருக்கு வருது. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, இது வந்து நம்மளுக்கு தப்பாக தோப்படுது, இந்த பேய் இதுக்கிட்ட நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து விறுவிறுன்னு வேகமாக வந்து நடந்து வந்துடுறாரு. ஆனால் அந்த உருவத்துக்கு இவர் பேர் எப்படி தெரியும் தெரில. இவரை பார்த்து கார்த்திக் என்னை விட்டு போகாத, இங்கேயே நில்லை, என் கூட ஏறுன்னு சொல்லுது. ஆனால் இவர் கார்த்திக் கேட்கவே இல்லை, வேகமாக அங்கேருந்து வந்துடுறாரு. ஸோ கார்த்திக் கரெக்டாக அதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் வந்து கல்யாணமும் நிச்சயம் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதத்தில் நிச்சயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 6 மாதத்தில் அவருக்கு கல்யாணம் கூட. அதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் வந்து ஒரே மாதம் நடக்க வேண்டியது இன்னொரு 5 மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ அந்த இறந்து போயிட்டா அந்த 3 மாதம் துக்கம் அனுசரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு கோயிலில் தங்கினதுக்கப்புறமா தான் இந்த நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் இவங்க பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 6 மாதம் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வருவாங்க. ஸோ யாரையும் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பேசவும் ஆரம்பிக்கிறாரு. ஸோ டெய்லி எப்படி போகணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்டுக்கு பின்னாடியே போய் டெய்லி நைட் ஆனால் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து இது நடந்துகிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பின்னாடி ஒரு இடம் இருக்குது. வீட்டு பின்னாடி வந்து சின்னதாக ஒரு குளம் ஒன்று இருக்குங்களா, அந்த குளத்துக்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் போகிறாரு. ஸோ போகும்போது அன்றைக்கி பார்த்து அந்த பொண்ணு வந்து அங்கே உட்காந்து அழுதுட்டு வந்துட்டுருக்கு. ஏன் அழுகிறான்னு தெரியலையா சொல்லிட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டையும் பேசுகிறாரு. பேசும்போது இந்த மாதிரி நான் ஒருத்தர் காதலிச்சு என்னை விட்டு போயிட்டான், அதனால் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் ஒன்றுமே புரியல. ஏன்னா அது இந்த பொண்ணு உயிரோட தான் இருக்குது, நம்மக்கிட்ட பேசிட்டு தான் இருக்குது, திடீர்னு இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணு தோலை பிடிச்சி ஒழுக்குறாரு. ஒழுக்குனதுக்கப்புறமா அந்த பொண்ணு திரும்பி வர பார்க்குது. பார்த்தா ஃபஸ்ட்டு நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஹால்ட்டில் பார்த்த அதே உருவத்தை தான் இன்றைக்கும் பார்க்குறாரு. இதை பார்த்து நான் அலறடிச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் சரியான ஜுரம், இவரால் வந்து ஏந்திரிக்க முடியல. சேம் அதே மாதிரி தான் அந்த பொண்ணு கொஞ்சம் ஜுரம் வந்திருக்கு. இதை வந்து கார்த்திகோட அம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ பார்க்காத கூட பார்த்துட்டாங்க போல, அதான் அவனுக்கு பயம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஹால்ட்டில் வந்து பார்த்தியா அதனால கேட்டேன்னா, இல்லை அப்படிலாம் நான் எதுவுமே நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜுரத்துலேருந்து சரியாயிருது. சரியானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் இப்படியே தான் போயிடுது. 6 மாதத்துக்கு அப்புறம் கார்த்திகை கல்யாணமும் பண்ணுறாங்க. ஸோ கல்யாணம் பண்ண அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா, வழக்கப்படி வந்து பொண்ணு வீட்டில் தான் வந்து அந்த ஃபஸ்ட் நைட் எல்லாமே நடக்கணும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கி அவங்க வீட்டில் யாருக்கோ ஒரு உடம்பு சரியாமல் போய் ரொம்ப சீரியஸாகவும் இருந்துகிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலும் போயிடுறாங்க. ஸோ கார்த்திக் அந்த பொண்ணு மட்டும் தான் தனியாக வந்து வீட்டில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணோடனே கார்த்திக் என்ன சொன்னால், நம்ம தூங்கிடலாம், மறுநாள் வந்து நம்ம எது இருந்தாலும் பார்த்துக்கலாம், இவங்களாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்திகை வந்து அவங்க மாமா நான் சொல்கிறேன், நீ போய் ரூமில் தூங்கிருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கார்த்திகை அந்த பொண்ணு ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ ரூம்குள்ளே போய் வந்து டயரில் படுத்துட்ருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்துச்சுல அதே ஸ்மெல்லு தான். அப்போ அந்த ஏஞ்சி பார்க்குறாரு. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கார்த்திக் தூக்கி வாரி போடுது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்திங்கன்னா தலைமுடியெல்லாம் விரித்து போட்டு தலையில் இருக்கிற பூவெல்லாம் பிடிச்சி கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி இழுத்து மூச்சு விட்டுட்டுருக்காங்க. என்ன ஆச்சு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா அதே உருவம் தான். அந்த உருவம் வந்து கார்த்திகை பார்த்து என்ன கேட்குதுன்னா, என் கூட வாழ பிடிக்கலையா, ஏன் என்னை வந்து பயந்து ஓடுறேன், என் மேலே வந்து வருத்தப்படுத்த நீ ஒருத்த மாட்டேன்னா, உன் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், என்னை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, இல்லை இந்த பொண்ணு உடம்புல தான் இருக்கிறேன், இந்த பொண்ணு உடம்புல இருந்து அவங்க கூட நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே கார்த்திகை இதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது சடனாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வீட்டு வெளியில் வந்து ஒரு மாதிரி சலங்க சத்தம் கேட்குது. அந்த சலங்க சத்தம் கேட்டவுடனே இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து உடம்புலாம் உதற மாதிரி ஆகுது. உதற மாதிரி ஆகிக்கிட்டு அந்த கட்டிலே வந்து பார்த்திங்கன்னா படுத்துது. அந்த சத்தம் நான் கேட்க முடியல, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், பொறுமையாக வந்து கதவு திறந்து வெளில போகிறாரு. வெளில பார்த்தா யாருமே இல்லை. ஒரு சிப்பி பாறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த நாய் மட்டும் ஒன்று வெளியே நிற்கிது.
என்னடா அந்த நாய் இந்த ஏரியாலே கிடையாது, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் பார்க்குறாரு. அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடை சுற்றி பின்னாடி போகுது. பின்னாடி போய் பார்த்தோன்னே என்னடா அதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல யாரோ 2 பேர் நிற்கிறத மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போனோடனே அந்த நாய் அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு கார்த்திக்கும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக், அந்த ஹால்ட் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஹால்ட்டு கிட்ட தான். கரெக்டாக அதே வெள்ளிக்கிழமை 11:47 அந்த மாதிரி டைம் தான் வந்து இவங்க ரயில்வே ட்ராக்கினே போகிறாங்க. அந்த இடத்துல இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருமான ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துறதுக்காக. இது கார்த்தி தூரமாக வந்து பார்த்துட்டே இருக்காரு. ஏன் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்க்கும்போது தான் புரியுது. அங்கே பண்ணுறது வேறு யாருமே கிடையாது. அந்த பொண்ணை காதலிச்சு ஏமாற்றிட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் வேறு யாருமே கிடையாது. இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணோட தாய் மாமன். கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணோட தாய் மாமன் தான் அது. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவளை ஒரேடியாக வந்து ஒழிச்சு கட்டணும், இவ இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் பார்க்குறாரு. அந்த டைம் வந்து சடனாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூரத்தில் வந்து ஒரு குதிரை கத்துற சத்தம் மட்டும் கேட்குது. எங்கேருந்து நான் குதிரை கத்துற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் குட்டி பார்க்குறாங்க. கார்த்தியும் பார்க்குறாரு. தூரத்துலேருந்து ஒரு குதிரை வருது. வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்தையும் கழிச்சு விட்டு போயிடுது. கழிச்சு விட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா எல்லாமே திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும்போது தான் கரெக்டாக அந்த டைம் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஒன்று வருங்களாம். அந்த ட்ரெயின் வர டைம் தான் அவங்க மாமா அந்த ட்ராக் கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணும்போது அவங்க அடிப்பட்டு இறந்து போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேகமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாமல் படுத்துறாரு. மறுநாள் காலை தான் எல்லாருக்குமே விஷயமும் தெரிய வருது. அப்போ ஊரில் இருக்கிற ஒரு குறி சொல்கிறத கூப்பிட்டு குறியும் கேட்குறாங்க. குறி கேட்டோன்னே அவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பொண்ணுக்கு வந்து அங்கேயே ஒரு நடுக்கல் மாதிரி வச்சு வழிபடணும். அப்படி வழிபட்டோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னவங்க அன்றைக்கி காலையிலே போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நடுக்கல்லாம் வைக்கிறாங்க. ட்ராக்குக்கு ஓரமாக ஒரு நடுக்கல்லாம் வைக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அந்த கல் அங்கே இருக்கிறதா தான் சொல்கிறாரு. பட் நான் ஃபோட்டோ கேட்டேன். இல்லை ப்ரோ, ஃபோட்டோலாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஃபோட்டோ கொடுத்தா நிறைய பேர் அங்கே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளூர்களும் தெரியும், பட் எல்லாருக்குமே அது தெரியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவர் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரும் கல்யாணம் ஆகிட்டு நல்ல ஃபேமிலியோட தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ அவர் கரண்டாக எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறதா நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரியில் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான். பட் ஊர் பேர் மட்டும் வேறு. ஏன்னா இதோட ஊர் பேர் சொன்னால் தேவையில்லா பிரச்சனை வருன்றதுக்காக ஊர் பேர் மட்டும் நான் மாற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அவர் வேலை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு தான், டைரக்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் மாதிரி தான். ஸோ அவரோட பேரும் வேறு. ஸோ ஒரிஜினல் பேர் சொன்னாலும் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் அதையும் சொல்லலை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.